அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோ மூலம் நாம பார்த்து தெரிந்துக்க போறோம். அதாவது சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின் மூலமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான திருப்பங்கள் நிச்சயமா ஏற்படுங்க. ஏன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டியின் வாக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பலவிதமான திருப்பங்களை பலவிதமான விபரீதங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லும் போது இதனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியவில்லை அப்படின்னே சொல்லலாம். சோ இதனை பற்றி முழு தகவலையும் நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டிக்கு நிறைய சக்தி இருக்கு அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. சோ இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய தகவலை இதனை தொடர்ந்து நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. சிவன்மலை கோவில்ல சிறப்புகளை பிரசித்தி பெற்றதாக சொல்லலாங்க. என்ன பிரசித்தி பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முருகர் கோவில அங்கு இருக்கக்கூடிய சிவன்மலை உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக சொல்லலாம். இது நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் விபரீதங்களையும் முன்னதாகவே உணர்த்துவதாக சொல்லப்படுது. இதனால பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் சமுதாயத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை ஆண்டவர் பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பதாக சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பக்தர்களுடைய கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சுவாமியிடம் உத்தரவு கேட்பதாக சொல்லப்படுது. சுவாமியிடம் எப்படி உத்தரவு கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவப்பு பூ அல்லது வெள்ளை பூ இந்த இரண்டு பூக்களையும் வைத்து உத்தரவு கேட்பதாக சொல்லப்படுது. வெள்ளை பூ வைத்தால் அனுமதி கிடைத்ததாக சொல்றாங்க. அதாவது அனுமதி கிடைத்த உடனே ஏற்கனவே உள்ள பொருளை மாற்றப்பட்டு புதிய பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இதுவரை நிறைய பொருள் வந்ததாக சொல்லலாம். அப்படி என்னென்ன பொருள் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண், துப்பாக்கி, ஏர், கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள் மற்றும் இளநீர், தங்கை, ருத்ராட்சம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்ததாக சொல்லப்படுது. வந்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பாத்தீங்கன்னா முதலில் பூஜை செய்த பிறகு சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க. இந்த பொருளை வைத்த பிறகு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல இதன் மூலம் பல்வேறு விதமான தாக்கங்கள் நிச்சயமா ஏற்படுத்தும். அதாவது சமுதாயத்துல ஏற்படக்கூடிய விளைவுகளை இந்த பொருள் முன்கூட்டியே உணர்த்துவதாக நிச்சயமா நம்ம சொல்லலாம். அவ்வளவு சக்தி இந்த கோவிலுக்கும் இருக்கு, அவ்வளவு சக்தி இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கிற்கும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சோ ஒரு முறை இந்த கோவில்களுக்கு நீங்க சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பலவீனமான மாற்றங்களை நிச்சயமா நீங்க பார்க்கலாம். இப்படி பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம முன்னதாகவே தெரிந்து கொள்ளலாம். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா திருவோட்டில் விபூதி மற்றும் ருத்ராட்சம் வந்ததுங்க. இதனை பூஜை செய்யப்பட்டது. அது போலவே கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்ததாக சொல்லப்படுது. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது என்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பக்தர் ஒருவருடைய கனவில் பாத்தீங்கன்னா கற்பூரம் மற்றும் பிரம்பு வந்ததாக சொல்றாங்க. சோ இதையடுத்து முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இந்த கற்பூரத்தையும் பிரம்பையும் வைத்து பூஜை செய்யறாங்க. இந்த பூஜை செய்த பிறகு சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில எந்த பொருள் பூஜை வைத்து செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்துல ஒரு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கற்பூரத்தையும் பிரம்பையும் வைத்து என்ன மாதிரி விளைவுகள் ஏற்பட போகுது, என்ன மாதிரி மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். சோ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம இப்ப பார்க்கலாம்.
பொதுவாகவே ரிஷபராசினியர்கள் நேரத்தை உயிருக்கு சமமாக மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கின் மூலம் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றங்கள் அனைத்துமே நீங்கிடும். மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உங்களுக்கு உண்டாகலாம். அதுபோலவே சில நேயர்களுக்கு பகைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு வரலாங்க. பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இந்த காலகட்டங்களில் குறையலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நிச்சயமா குறையலாம். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றங்கள் உண்டாகலாம். எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பங்கள் நிச்சயமா உங்களுக்கு உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டென்ஷனுடன் காணப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதையில் தெளிவான நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். சிற்றின்ப சுகம் முற்றியமா குறையலாம். பிள்ளைகளுடன் இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறதுல எந்தவித தப்புமே கிடையாதுங்க. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களில் செல்லும் போதும் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்கள் உறவினர்களிடம் பாத்தீங்கன்னா சிறு மனத்தாங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாகலாம். எதிர்ப்புகள் அனைத்துமே நிச்சயமா நீங்கிடும். கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்துக் கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமா உருவாகலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலனே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது கிரக நிலைகளும் மாறுவதால் கண்டிப்பா ரிஷபராசினியர்களுக்கு பாசிட்டிவான பலனும் உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பார்த்த பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் நேரலாம். சாதுரியமான பேச்சின் மூலம் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக மாறலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நிச்சயமா நீங்கிடும். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். பணவரத்து திருப்தியை தரலாம். கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். அதுபோலவே இதன் மூலம் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது நிச்சயமா விழுங்க. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி பற்றிய கவலை நிச்சயமா ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் மாணவர்கள் டென்ஷனை குறைத்து பாடங்களில் கவனம் செலுத்தி படிப்பது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அதுபோலவே இந்த காலகட்டங்களில் சில நேயர்களுக்கு புதிதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். பழைய வீட்டை புதுப்பித்து பார்க்கக்கூடிய சூழலும் சிலருக்கு உண்டாகலாம். பிறருடைய மனம் நோகும்படி வார்த்தைகளை நீங்க எப்பயுமே பேசவே கூடாதுங்க. அதுபோலவே பாத்தீங்கன்னா வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கலாம். இதனால லாபங்களும் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக பழகக்கூடிய நேயர்களுக்கு நீங்க தகுந்த நேரத்தில் உதவி செய்யலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்திக் கொள்வது ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லதாக இருக்கலாம். அதுபோலவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு வேலை பளு குறைவால் மகிழ்ச்சி அடையலாம். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படும். வேலை பார்த்து கொண்டே ஒவ்வொரு தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கலாம். சிவன்மலை உத்தரவு பெற்றிய வாக்கின் மூலம் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பா நீங்க தெரிந்திருப்பீங்க. அது போலவே கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் நீங்க ஆன்மீக வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டியின் மூலம் என்ன மாதிரி கெடுதல்கள் ஏற்பட போகுது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கின் மூலம் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களை நாம தெரிந்திருப்போம்.
அதுபோலவே சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னென்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நாம தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.